வெல்கம் டு ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனல். ரீசன்ட் டேஸில் நிறைய பேர் வந்துட்டு இந்த ஆட்சன்ஸ் அப்ரூவல் வந்து வாங்குறதுக்காக ட்ரை பண்ணுறோம் யூடியூப் சேனலுக்கு. பட் நம்மளுக்கு வந்துட்டு நிறைய பேர்த்துக்கு வரக்கூடிய வந்துட்டு ஒரு எரர் அண்ட் வந்துட்டு நம்ம டிசேபிள் ஆனாலும் வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் டிசேபிள் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியில தான். அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசினா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்துட்டு யூஸ் பண்ண ஏதாவது ஒரு வீடியோ நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி வரும்போது தான் வந்து நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியில் நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கும். ஈவன் நம்மளுக்கு டிசேபிள் ஆனாலோ இல்லை வந்து நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ணும்போதோ நம்ம மேக்ஸிமம் பீப்புளுக்கு வரக்கூடிய எரர் வந்துட்டு இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியில் தான். இது என்ன ரீசனுக்காக வரும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஏற்கனவே வந்துட்டு அந்த கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா யூடியூப்.com ஏதாவது ஒரு சேனலில் அப்டேட் ஆகிருக்கு அப்படிங்கிற அர்த்தம். அது மட்டும் இல்லாமல் பப்ளிக்காக சோசியல் மீடியாவில் வந்து வேறு நிறைய இடத்துல அந்த வீடியோஸ் வந்துட்டு யூஸ் பண்ணது, அதாவது ஒரு யூனிக்கான வீடியோ கிடையாது, அதில் வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த கண்டென்ட் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த வீடியோ ஃபுல்லும் இருக்கணும் அப்படிங்கிற கம்பல்சரி கிடையாது. அந்த வீடியோக்குள்ளே ஏதாவது ஒரு பார்ட்டில் நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணாலும் அதுவும் வந்துட்டு ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசியில் அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்துட்டு நீங்கள் மானிட்டைசேஷன் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய எரர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் ரீயூஸ்டு கண்டென்ட்ஸை எடிட் பண்ணியோ இல்லை டெலிட் பண்ணியோ வந்துட்டு அந்த விஷயத்தை வந்துட்டு சரி பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் ரீஅப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அந்த ஒரு விஷயத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் யூடியூப் சேனலில் போட்ட எல்லா வீடியோஸ், ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அதில் வந்துட்டு ஏதாவது ஒரு வீடியோவில் நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக நம்ம டெலிட் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் அப்ளை பண்ணலாம். பட் அதுக்கு வந்து நம்ம ஃபுல்லும் வந்துட்டு அது வந்துட்டு ஒரு ரோபோட்டோ இல்லை பாட்டோ அந்த சர்வீஸை வந்து நம்மளுக்கு எதுவும் அவைலபிளாக இல்லை. நாம தான் வந்துட்டு உட்காந்து மேனுவலாக வந்து நம்ம போட்ட டோட்டல் வீடியோஸ் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு அதில் வந்துட்டு நம்ம ரீயூஸ்டு கண்டென்ட் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாகவே டெலிட் பண்ணிட்டு நம்ம ரீஅப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணாலும் என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுக்கு டிராபேக் என்ன ஆகுதுன்னா, அந்த பர்டிகுலர் வீடியோக்கு வந்து வாட்ச் ஹவர்ஸும் கம்மியாகும். ஏன்னால் வந்துட்டு நம்மளுக்கு 3000 4000 வாட்ச் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற அந்த ரூலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாட்ச் ஹவர்ஸ் வந்துட்டு குறையிறது வந்துட்டு ஒரு ரீசன் இருக்குது. சரி, இது வந்து எனக்கு வாட்ச் ஹவர்ஸும் போகக்கூடாது, அந்த வீடியோவை டெலிட் பண்ணக்கூடாது அப்படின்னா செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, நம்ம ட்ரிம் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த பர்டிகுலர் வீடியோவில் ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ் மட்டும் நம்ம ரீயூஸ்டு பண்ணியிருக்கோம், அதாவது வேற ஒரு சேனல் இருந்து எடுத்த வீடியோஸ் இல்லை பப்ளிக்காக இருக்கக்கூடிய வீடியோ, ஏற்கனவே யூஸ் பண்ண வீடியோ நம்ம யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் நம்ம டெலிட் பண்ணிடலாம். அப்போ நம்ம அதை யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைசன்ஸ் ஃப்ரீ வீடியோ தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது ஒரு வீடியோ நம்ம ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீடியோக்கு லைசன்ஸ் ஃப்ரீ கொடுத்துருக்கணும், அது ரீயூஸ்டு கண்டென்ட் இதுக்குள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி வீடியோஸை தான் நம்ம ஷார்ட்ஸில் அண்ட் யூடியூப் வீடியோவில் நடுவில் நம்ம யூஸ் பண்ணுமே தவிர ஆல்ரெடி யாராவது யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த வீடியோ நான் கட் பண்ணி இது உள்ளே வச்சுக்கிட்டேன் அப்படின்னா அதுவும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ அந்த மாதிரி வீடியோஸ் ஏதாவது நீங்கள் நடுவில் கட் பண்ணி யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணிட்டு மறுபடியும் வந்துட்டு அந்த வீடியோ மேக் பண்ணி இது பண்ணலாம். சம்டைம் நம்ம ட்ரிம் பண்ணும்போது அது வந்துட்டு உங்களோட டோட்டல் வீடியோவை அஃபெக்ட் பண்ணாமல் இருக்குது, அது வந்து நான் ரெலவெண்ட்டாக போகாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு இஷ்யூஸும் கிடையாது, நீங்கள் அதை ட்ரிம் பண்ணிக்கலாம். செகண்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம எடிட்டும் பண்ணலாம். அந்த ஒரு பர்டிகுலர் போர்ஷனை ரிமூவ் பண்ணிட்டு வேறு ஏதாவது லைசன்ஸ் ஃப்ரீ வீடியோ வந்து அட்டாச் பண்ணோம் அப்படின்னா அது வந்துட்டு நான் ரெலவெண்ட்டாக போகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ நிறைய நேரங்களில் நம்ம வந்துட்டு வீடியோ மட்டும் போட்டால் மட்டும் ரீயூஸில் வராது. சம் கேசஸில் நம்ம டைட்டிலை வந்து அப்படியே காப்பி பண்ணுறோம், டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே காப்பி பண்ணுறோம், வீடியோ டேக்ஸ் அப்படியே காப்பி பண்ணுறோன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக டிட்டோ வந்துட்டு எல்லாத்தையும் காப்பி பண்ணி அப்படியே யூஸ் பண்ணுவாங்க சில பேர். அந்த மாதிரி யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி ஒரு சில நேரங்களில் ரேர் கேஸில் நம்ம யூஸ் பண்ணுற டைட்டில், டேக்ஸ், டிஸ்கிரிப்ஷன் காப்பி பண்ணுறது கூட ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசிஸில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதையும் நம்ம எடுத்து ரீயூஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ வீடியோஸில் யூஸ் பண்ணுற டைட்டில்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் என்ன வீடியோ போடுறீங்களோ அது யூனிக்காகவும் ரிலவெண்ட்டாகவும் உங்களோட வீடியோக்கு என்ன ரிலவெண்ட்டாக இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ டேக்ஸும் வந்துட்டு ரிசர்ச் பண்ணி போடுங்க. டிஸ்கிரிப்ஷன்ஸும் வந்து உங்கள் வீடியோக்கு நீங்களே மேனுவலாக வந்துட்டு எழுதுங்க. இல்லை ரீசெண்டாக ChatGPT மாதிரி வந்தனால அதில் கூட பில் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா? ரொம்ப ஹை குவாலிட்டியான கண்டென்ட்டை ஒரு மேனுவலாக வந்து ஆடிட் பண்ணி அந்த ChatGPT கண்டென்ட்டை உங்களுக்கு தகுந்த மாதிரி எடிட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி கண்டென்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ண வேணாம். அதனால் நீங்கள் மேக் பண்ணுற வீடியோ வந்துட்டு உங்களோட கம்ப்ளீட் ஓன் கிரியேட்டிவிட்டி ப்ளஸ் வந்துட்டு உங்களோட இதெல்லாம் போட்டு எஃபெக்ட்ஸ் போட்டு நீங்கள் எந்த ஒரு கண்டென்ட்டையும் நீங்கள் காப்பி பண்ணாமல் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உங்களோட சேனல் வந்துட்டு மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பெரும்பாலான சேனல் வந்துட்டு ஸ்டில் வந்துட்டு நிறைய பேர் ஸ்ட்ரகிள் பண்ணி எஃபர்ட் போட்டும் கூட மானிட்டைசேஷன் ஆகிறதுக்கான இந்த ரீயூஸ்டு கண்டென்ட் பாலிசி தான். நீங்கள் ஜென்யூனாக வந்துட்டு எல்லாமே ஃபாலோ பண்ணியிருக்கீங்க, அவங்களோட பாலிசி வயலேட் பண்ணாமல் அவங்களோட கம்யூனிட்டி ஸ்டாண்டர்ட் அண்ட் யூடியூபோட பாலிசி மெயின்டைன் பண்ணி ஒரு சேனல் கிரியேட் பண்ணி வியூஸ்லாம் கரெக்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 100% உங்களுக்கு மானிட்டைசேஷன் அப்ரூவல் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் சொன்ன எல்லா டிப்ஸுமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் எனேபிள் ஆகாமல் நம்மளுக்கு ரீஅப்ளை பண்ணக்கூடிய ஸ்டேஜில் தான் நம்ம இந்த ஒரு செட்டிங்ஸை நம்ம பண்ணுவோம். மற்றபடி நீங்கள் ரெகுலராக ரன் பண்ணுற சேனலுக்கு உங்கள் மானிட்டைசேஷன் இருந்தாலும் கூட நீங்கள் இந்த பாலிசிஸ்லாம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு பார்த்து இது பண்ணோம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட்சன்ஸை யூஸ் பண்ண முடியாமல் உங்களோட சேனலை டிசேபிள் பண்ணிடுவாங்க. இப்போ எந்த ஒரு ஆடும் உங்களோட சேனலுக்கு வைக்க முடியாது. அப்போ மறுபடியும் 90 days கழிச்சு மறுபடியும் வந்துட்டு எல்லா இதையும் டெலிட் பண்ணிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி எடிட் பண்ணிட்டு உடனேவும் நீங்கள் ரீஅப்ளை
ரீஅப்ளை பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அதனால் அந்த வீடியோ டெலீட் பண்ணாமல் நம்ம அதையே எடிட் பண்ணி ட்ரிம் பண்ணி நம்ம ரீயூஸ்ட சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா நம்ம மறுபடியும் வந்துட்டு அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு மறுபடியும் அந்த மானிட்டைசேஷன் கிடைக்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ரீஅப்ளை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்கள் சேனல் மானிட்டைசேஷன் ஆயிரும். இதே மாதிரி உங்களுக்கு AdSense டிப்ஸ் அண்ட் யூடியூப் சேனல் சம்மந்தப்பட்ட டிப்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃபர்ஸ்ட் சக்ஸஸ் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது இல்லாமல் பிளேலிஸ்ட்டில் நம்மளோட டிஃப்ரெண்ட் கோர்சஸ் வந்து நம்ம எனேபிள் பண்ணியிருக்கோம். உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா ஏஐ கோர்ஸ் அண்ட் கேன்வா கோர்ஸில் வந்து SEO கோர்ஸ்னு சொல்லிட்டு நிறைய கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் மற்ற கோர்ஸும் போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இன்னும் வந்துட்டு நிறைய யூடியூப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய சேனல் டிப்ஸ் அண்ட் மானிட்டைசேஷன் டிப்ஸ் அண்டு எப்படி ஏர்னிங்ஸ்லாம் கொண்டு வருதுங்கிறத நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இமீடியட்டாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.